இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மற்றும் அனைத்து வாக்காளர்கிட்ட ஒரு சின்ன ஒரு மெசேஜ். நம்மில் பலர் பார்த்தீங்கன்னா பெருசாக அரசியல் நாட்டமோ அரசியல் ஈடுபாடோ சார்புடையவர்களாக இல்லாதவர்களாக இருப்போம். அதிலும் பலர் இந்த வருஷம் வாக்கை செலுத்த வேணாம், இந்த தேர்தலுக்கு கடந்து போயிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கான குறிப்பாக இந்த ஒரு கோரிக்கை. உங்களுக்கு யாரும் அப்படிப்பட்டவங்களை தெரிஞ்சிருந்தால் அந்த மெசேஜை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட. தேர்தல் அப்படின்னாலே இந்த யூடியூப்பில் ஆட்ஸ் காமெடியாக வருது, டிவியில் வருது, ரோட்டில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி காமெடி பண்ணுறாங்க அப்படின்றது தான் முதல் முறை வாக்காளர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்ற போகுது. இது வரைக்கும் நடந்த எல்லா எலெக்ஷனை விட இந்த 2024 தேர்தல் இந்தியா இதுக்கப்புறமும் செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தொடரப்போகுதா, இல்லை இது மொத்த ஸ்ட்ரக்சரும் மாறப்போகுதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக தேர்தலில் பங்கெடுங்க. இது முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை அதான் இறுதி. உங்களுடைய வாக்கை சரியான ஆட்களுக்கு செலுத்துங்க. சரியான ஆள் அப்படின்னு யாரை சொல்கிறேன்னா, இப்போது 2 தான் இருக்குது. ஒன்று மோடி அரசு, தொடரும் அரசு, இன்னொன்று இந்தியா அலையன்ஸு. இவங்க 2 பேரில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வாக்கு வேல்யூபிள் ஓட்டாகவே இருக்கும். இது இல்லாமல் இல்லை நான் எடப்பாடி கோவிடில் என்னை பாஸ் பண்ணி விட்டார், அவருக்காக நான் வாக்களிக்கிறேன், விஜயகாந்த் பையன் படம்லாம் பிடிக்கும், அவர் பையனுக்கு நான் ஓட்டு போடுறேன், இல்லை சரத்குமார் படம் பிடிக்குன்னு போய் அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜோக்கர் தான் ஆவீங்க. நோட்டால் போடுறதுன்றது நன் ஆஃப் த அபோவ். அதை விட ஒரு கேவலமான ஒரு வேலை எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஓட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. யூஆர் நாட் வேல்யூயிங் யுவர் ஓட்ஸ், யூஆர் நாட் வேல்யூயிங் யுவர் செல்ஃப். இந்த நாடு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக உரிமை, அதுதான் உங்களுடைய கடைசி உரிமை. உங்களை யார் ஆள போகிறாங்கன்றதை தேர்ந்தெடுக்கணும். அதில் என்னங்க காமெடி, அதில் என்ன கரிசனம்? சும்மா இவருக்கு வாக்களித்து பார்க்குறேன், அவருக்கு வாக்களித்து பார்க்குறேன், நரம்பு புடைக்க சீமான் பேசுகிறாரு, அவருக்கு வாக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் ஓட்டு குப்பையில் போகிற ஒரு வேஸ்ட்டுக்கு சமானமாகிடுது. தயவு செஞ்சு ஒரு சைடு எடுங்க. ஒன்று இந்தியா அலையன்ஸா இல்லை மோடி அலையன்ஸா, நீங்களே யாருக்கு வேணால் போடலாம். ஒரு படத்தில் ஒன்று ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா வில்லன் கூட நிற்கணும். நீங்கள் காமெடியான ஒரு ஜோக். நம்ம தொகுதியில் நிற்கக்கூடிய நம்ம மாமா, அத்தை போன்ற சுயேட்சை வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறதுனால அவங்க டெபாசிட் கூட வாங்க போகிறது கிடையாது. முக்கிய போட்டு நாம் தமிழர் 7% ஓட்டு வாங்கினாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட டெபாசிட் வாங்கலை. அப்போ அந்த ஓட்டெல்லாம் என்ன தான் பண்ண போகுது? அதையும் அவங்க டெபாசிட் வாங்க வைக்கிறதுக்காக இந்த எலெக்ஷனை வச்சு ஆட முடியும். 2024 எவ்வளோ முக்கியமான தேர்தல்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் டெபாசிட் வாங்க வைக்கிற கேம் கிடையாது. இது நாட்டை யார் ஆள போகிறாங்கிற நிர்ணயிக்கிற கேமு. ஒழுங்காக விளையாடுங்க. இது என்னடா பைகட்ரியாக இருக்குது, நான் எனக்கு பிடிச்சவங்க ஓட்டு போட முடியாமல் ஒன்று இவனுக்கு இல்லை அவனுக்கு போடு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போது ஒரு நியாயம் அநியாயம்னு இருக்குன்னா ஒன்று நியாயத்தின் பக்கம் நிற்கணும், இல்லை அநியாயம் பக்கம் நிற்கணும். 2 பக்கமும் நிற்கலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அநியாயத்தின் பக்கம் தான் நிற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அநியாயத்தின் பக்கம் நிற்காமல் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு போல அநியாயத்தின் பக்கம் நின்று போயிருங்கன்றேன். ஒன்று மோடிக்கு ஓட்டை போடுங்க, இல்லைனா இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கு இடையில உங்கள் ஓட்டை மேனிப்புலேட் பண்ணி பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போட்டு கேவலமாக ப்ரே ஆகாதீங்க. அட்லீஸ்ட் சப்போர்ட் ஃபார் அ காஸ், எதர் இட்ஸ் அ குட் ஆர் பேட். காமெடியனா ஆகாதீங்க, ஜோக்கர் ஆகாதீங்க. வேல்யூ யுவர் ஓட், வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு ஒரு யூ ஹாவ் த பவர் டு டிசைட், யூ ஹாவ் த பவர் டு சேஞ்ச். ஸோ வேல்யூ யுவர் செல்ஃப், வேல்யூ த டெமோக்ராட்டிக் ரைட், த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் யூ ஹேவ். தயவு செஞ்சு வேணாக்காதீங்க. நன்றி.